முகம் வந்து யோசிச்சுட்டே வந்து பூ எடுத்துகிட்டு கையில் வராரு. அதை பார்க்குற வந்து பைரவி செம டென்ஷன் ஆகிருக்காங்க. இப்போ எதுக்கு பூ எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்றாங்க. அம்மா தான் கொடுக்க சொன்னாங்க, அதனால தான் கொடுக்க வந்திருக்கேன். எனக்கு எதுக்கு பூ, நீ எவ்வளோ ஹெல்ப் பண்ணுற எல்லாருக்கும், அதான் கொடுக்க சொல்லியிருக்காங்க, இந்தாந்தா அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. உடனே தூக்கி அப்படியே ஃபுல்லாகவே பிச்சு போடுறாங்க. நல்லா தான் இருக்குது, ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ கையில் பூ மாலைன்னு, அது கரெக்டாக தான் இருக்குது அப்படின்றாரு. அப்படியே மனசில் நினச்சிட்டு அப்படியே போகிறாரு. இவெல்லாம் திருந்தவே மாட்டா, இவளுக்கு போய் பூ கொடுக்க சொன்னாங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, சிவா ரொம்ப டென்ஷனாக இருக்கார். உடனே வந்து ஸ்னேகா வந்து ஸ்னேகாவும் அப்பாவும் கேட்குறாங்க, என்னாச்சு சிவா, ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்கீங்கன்னு. அந்த சிந்துவால் எனக்கு வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனை, இப்போ மேலும் மேலும் அவள் நல்லவன் காட்டுறதுக்காக என்னை எப்படிலாம் கஷ்டப்படுத்துகிறா, அவளை சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்னேகாவும் எல்லாருமே. அதை கேட்டு சிவாவும், ஆமாம் அவளை சும்மாவே விடக்கூடாது, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் வந்து எனக்கு எவ்வளோ பிரச்சனை கொடுக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இப்போது சிந்துவை பற்றி ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா. ஒரு விஷயம் மட்டும் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், எங்கள் வீட்டில் வேலை செய்கிறாள் சிட்டு, அவன் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு. சந்தேகத்தெல்லாம் அப்படியே வச்சுருக்கக்கூடாது சிவா, அதை உடனே வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படி. ஆமாம், அவள் மேலே சந்தேகம் வந்துடுச்சுல, அவள் எப்படிப்பட்டவ, என்ன பண்ணுறா, அவளுக்கும் சிந்துவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குது, எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரம் அந்த சிட்டு யார், அவள் வந்து சிந்துக்காக எதுக்காக உதவி பண்ணியிருக்கா, அவள் வந்து கண்டிப்பாக அவள் தான் உதவி பண்ணியிருக்காள், அந்த விஷயத்தை எல்லாத்தையும் கண்டுபிடிக்கலாம். நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டுபிடிச்சிடலாமா, கண்டிப்பாக கண்டுபிடிக்கலாம் சிவா, என் அப்பா நினச்சா என்ன வேணாலும் பண்ணுவார், இந்த மாதிரி வேலைகளை எங்கள் அப்பா கரெக்டாக பண்ணுவார்ன்றாங்க ஸ்னேகா. ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள், ஆனால் இந்த விஷயத்தில் நீங்கள் தலையிடவேனா, சிட்டி எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக வேலை செய்கிறா, பாவம் ரொம்ப சின்ன பொண்ணு, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன், ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்குறேன் அப்படின்னோடனே, சரி சிவா ப்ரொசீட் பண்ணு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் என்கிட்ட ஏதாவது ஹெல்ப் கேட்டால் கண்டிப்பாக நான் செய்வேன் அப்படின்னோடனே, சரிங்க அங்கிள் சொல்லிட்டு போகிறாரு. சிவா வந்து நேராக சிட்டு இருக்க அந்த ஏரியாவுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு சிட்டுவை பற்றி விசாரிக்கிறாரு, நிறைய விஷயங்களுக்கு எதிர் பண்ணுறாரு, யோசிக்கிறாரு. அப்போது வந்து சிந்துவும் சிட்டுவும் வந்து ஃப்ரெண்ட்ஸா, அவங்க 2 பேருக்கு முன்னாடி எல்லாமே தெரியுமா, நிறைய வாட்டி வந்து வந்துட்டு போயிருக்காளா சிந்து, இவ்வளோ நாள் 2 பேருக்கு பழக்கமே இல்லை, யாருன்னே தெரியாது, இந்த வீட்டுக்கு வந்தோன்னு தான் தெரியும்னு சொன்னாங்க, எல்லாம் பொய் அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாரு. வீட்டுக்கு போகிறாரு சிவா. வீட்டுக்கு போகணுன்னு வந்து சிந்து வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க. அப்போ நேராக சிந்துவை பார்க்க போகிறாரு. என்ன மேடம் வேலைலாம் மும்முரமாக நடக்குது போட்டிருக்கு அப்படின்றாரு. அதை பார்த்துட்டு, இல்லை டாக்டரே, இங்கே கொஞ்சம் வேலை நல்லா பண்ணிட்டுருக்கேன். ஏன் சிட்டுக்கு தானே நீ நிறைய வேலை பண்ணுவேன், இப்போ நீ தனியாக பண்ணிகிட்ருக்க, சிட்டுக்கு ஹெல்ப் பண்ணலையா அப்படின்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் சிட்டுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவள் வேலையை அவள் செய்கிறா, எப்பாவது ஒரு வாட்டி தான் அப்படின்னோடனே, ஓ அப்படியா, சிட்டு உனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொன்னல. ஆமாம் அப்படின்னோடனே, சரி சிட்டு வீட்டுக்கு நீ போனதே இல்லை, அங்கே யாருமே உனக்கு தெரியாது அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன இவர் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாரு எனக்கு எல்லாமே தெரியும், சிட்டு வீட்டுக்கு நீ போகிறது, சிட்டுக்கும் உனக்கும் உள்ள பழக்கம் எல்லாமே எனக்கு தெரியும், ஒன்றுமே தெரியாமல் அப்படியே நடிக்கிறீங்க 2 பேரும், உங்கள் 2 பேருக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது எல்லாமே, இதுக்கப்புறம் இருக்குது ஆட்டமே, நீங்கள் 2 பேரும் எப்படிலாம் பழகிருக்கீங்க, நீ வந்து எப்படி சிட்டுவை வச்சு என்னோடய மொபைல்லேருந்து மெசேஜ் அனுப்பிச்ச அப்படின்ற விஷயத்த கையும் களவுமா நான் நிரூபிப்பேன், அப்புறம் தானே இருக்குது உங்கள் 2 பேருக்கும், சிட்டு இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல, அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சிட்டு வேலையாக இருக்காங்க. இங்கே வா சிட்டுன்னு, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்றாரு. அது கேட்டு அதிர்ச்சி, எனக்கு என்னையா நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எந்த தைரியத்தை இந்த மாதிரி வேலையை நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரிஞ்சு போச்சு, நீ இவ்வளோ மோசமான பொண்ணு நான் நினச்சி கூட பார்க்கல, ஏதோ சின்ன பொண்ணு இங்கே இருக்க கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லிட்டு உன்னை தங்கச்சி மாதிரி தானே உன்னை நினச்சேன், ஆனால் அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு அசிங்கப்படுத்திட்டல நீ. இல்லை டாக்டர், நான் அதெல்லாம் பண்ணலை, ஆனால் ப்ளீஸ் நான் அப்படியே நினைக்காதீங்கண்ணா, போதும் சிட்டு, ஏற்கனவே ஒருத்தி நாடகம் ஆடி ஆடி என்னை தினம் நரக வேதனை உண்டாக்குறா, நீயும் தயவுசெய்து நாடகம் ஆடாத, பார் நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன், நீ வந்து சிந்து கூட செஞ்ச வேலைக்கு கண்டிப்பாக அனுபவிக்க வைப்பேன் அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதெல்லாம் கேட்டு சிட்டு பயங்கரமாக அழுறாங்க. அவங்களால தாங்கியே முடியல, என்ன பண்ணி தவிக்கிறாங்க.